வெல்கம் டு அவர் குருகுலம். ப்ரீ கோச்சிங் கிளாஸ்ல லாஸ்டா அப்டேட் பண்ணியிருப்போம். கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. ஒரு செஷன் 2 பார்ட் வீடியோ கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து இன்னும் ஒரு செஷன் கொடுத்தோம்னா உங்களுக்கு காம்பஸ் சர்வே முடிஞ்சிடும். அதாவது சர்வேயர் படிக்கக்கூடியவங்களுக்கும் டார்ஸ்மன் படிக்கக்கூடியவங்களுக்கும் 20 கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிரும் காம்பஸ் சர்வேலேருந்து. இதே நீங்க ஜேடிஓ படிக்கிறீங்க இல்ல ஏஐக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஒரு 2 to 3 கொஸ்டின் காம்பஸ் சர்வேலேருந்து வரும். இப்ப இந்த வீடியோ எதுக்காண்டினா, அதாவது டார்ஸ்மன் சிலபஸ் வேற கொடுத்துருக்காங்க, சர்வே ஃபீல்டு சர்வே சிலபஸ் வேற கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க என்ன மேஜர் எடுத்திருக்கீங்களோ அதுக்கான சிலபஸ் தான் நீங்க எடுத்து படிக்க முடியும். அப்ப அந்த சர்வே சிலபஸா இருக்கட்டும், டார்ஸ்மன் சிலபஸா இருக்கட்டும், டிப்ளமோ படிச்சவங்களோ இல்ல பிஇ படிச்சவங்களோ இனிமே படிக்க முடியாதுன்னு முடிவாயிருச்சு. அதனாலதான் நம்ம அந்த ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் குரூப்பை செப்பரேட்டா பிரிச்சு ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி ஒரு குரூப் ஓபன் பண்ணி லிங்க் அனுப்பியிருப்பேன். இந்த வீடியோ எதுக்காட்டினா, அதுல பாதி பேர் ஜாயின் பண்ணிருப்பீங்க. கரெக்டா கிளாஸஸ் எப்படி கொண்டு போவோம்னா, ஃப்ரீயா கிளாஸ் கொடுத்துட்டு அப்படியே ஒரு கிளாஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு நான் லிபரலா விட்டுற மாட்டேன். அதுக்கு தனியா உங்களுடைய ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். அந்த குரூப்ல இருக்கக்கூடியவங்க தான் ஐடி படிக்கக்கூடியவங்க தான் இருக்காங்களா, இல்ல அங்க படிக்கக்கூடிய, ஏன்னா நிறைய யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஒரு சில பேர் அந்த ஒரு நல்ல செயல் செய்யறோம்னா அதை தவறான நோக்கத்துக்கு கொண்டு போறவங்களுக்கும் போகணுங்கிற நோக்கத்தோடையோட உள்ளக்குள்ள இருக்கலாம். அதுக்காண்டி உண்மையிலேயே நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கீழே போடுவேன். அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ண உடனே நீங்க நீங்க ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிபிகேட் சர்வேயர்ல முடிச்சிருக்கீங்களா இல்ல நீங்க டார்ஸ்மன்ல முடிச்சிருக்கீங்களா, அந்த சர்டிபிகேட்டை நீங்க அதுல அப்லோட் பண்ணணும். கரெக்டா ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுல யார் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருக்காங்களோ அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு பேரை நோட் பண்ணிட்டு அட்டெண்டன்ஸ்ல எழுதுவாங்க. மற்ற அதுல சர்டிபிகேட் அனுப்பாத எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா அந்த குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. யாராச்சும் ஃப்ரீ கிளாஸ் படிக்கணும், என்னால இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியல, இல்ல எளிமையா தமிழ்லயே சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், இல்ல ரொம்ப இங்கிலீஷ் படிக்கிறது கஷ்டமா இருக்கு, இங்கிலீஷ்லயும் படிக்கணும் அதே கான்செப்டா புரிஞ்சுக்கிட்டும் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுது, நம்ம கிளாஸோட தேவை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 2 கிளாஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். ஒரு செஷன் 2 பார்ட்டா. அந்த கிளாஸ் வீடியோ எடுத்து பாருங்க. அதுக்கடுத்து பழைய கிளாஸஸ்னா இருக்கும், எடுத்து பாருங்க. உங்களுக்கு பயன்படும். நம்ம இந்த கிளாஸ் நல்லா இருக்கு, நமக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்றேன், ஃப்ரீ கிளாஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். அதாவது நான் எது சொல்றேன், டிஎன் ஐடிஐன்னு போட்டு தனியா ஃப்ரீ கிளாஸஸ் கோச்சிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம் ஒரு லிங்க். ஆனா நீங்க ஜாயின் பண்றது முக்கியம் இல்ல. ஜாயின் பண்ணிட்டு அதுல நீங்க ஐடி கம்ப்ளீட் பண்ண சர்டிபிகேட் அதுல அப்லோட் பண்ணணும். நீங்க அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் யார் அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் அந்த குரூப்ல இருக்க முடியும். மத்த எல்லாரும் அந்த குரூப்ல இருந்து நாளைக்கு ஈவினிங் ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கேன். நான் ப்ரீ கிளாஸ் கொடுக்குறேன்னா கரெக்டா அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நீங்க டெய்லி கிளாஸ் கவனிக்கிறீங்களா, வீக்லி ஒன்ஸ் நான் பேசுவேன் உங்ககிட்ட, மீட்டிங் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாரும் நீங்க எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, டெஸ்ட்லனா அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கொஸ்டின் கரெக்டா போட்டுட்டு இருக்கீங்களா, எவ்வளவு மார்க் வருதுன்னு எல்லாமே நான் கடைசி வரை உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன், எக்ஸாம் நீங்க எழுதுற வரையுமே. அதனால இதை நான் கரெக்டா முறைப்படுத்தி கொண்டு போகணுங்கிற நோக்கத்தோட தான் நான் இருக்கேன். அப்ப அதுல இருக்கக்கூடியவங்க அது தகுதியானவர்களா இருக்குன்னா, யாராச்சும் அது சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் உள்ளூர்ல உட்காந்துட்டு அந்த ப்ராசஸ் கொலாப்ஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அந்த சர்டிபிகேட் அதுல அப்லோட் பண்ண சொல்றேன். கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். யார் யார் இப்ப வந்திருக்க ஃபீல்டு சர்வேயர், அதுக்கடுத்து உங்களுக்கு டார்ஸ்மன், இது 2 சிலபஸ்க்கும் ஃப்ரீயா ஆன்லைன் கோச்சிங் படிக்கணும் சேர்ந்து அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஜாயின் பண்றது முக்கியம் இல்ல, அந்த லிங்க்ல ஜாயின் பண்ண உடனே உங்களோட ஐடிஐ சர்டிபிகேட் அதுல அப்லோட் பண்ணணும். நான் என்ன சொல்றேனோ அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு எக்ஸாம் வரையும் கரெக்டா படிக்கணும். இதுக்கான வீடியோ ரெக்கார்ட் பண்ணா அப்லோட் பண்ணியாச்சு. வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ண வேணாம், எனக்கு வாய்ஸ் மெயில் போடுங்க. ஓகே, அதாவது வாட்ஸ்அப்ல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆடியோ மெசேஜை நான் பார்த்துட்டு கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவேன். காலையில இருந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவேன். தேங்க்யூ.